ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரி கொஷின். இது 12th பையன் 10th பையன் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டிடிஎஸ் டாபிக் தான், ஒரு டைம் கன்சியூமிங் டாபிக் தான். பட் எஸ்எஸ்சி பொறுத்தவரையிலும் கேட்குற ட்ரிக்னாமெட்ரி கொஷின் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம் மூணுமே வந்து டைம் சேவிங் டாபிக். ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு டைம் சேவ் பண்ணுற டாபிக் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இதில் 30 to 35 கொஷின் கேட்குறாங்க டயர் 2 அப்படின்னா 35 கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு 28 கொஷின் 30 கொஷின் உங்களால் ஒவ்வொரு கொஷினுமே சொல்கிறேன் 10 செகண்ட் 30 to 40 செகண்டில் போட்டுற முடியும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின். ஒரு 3 to 4 கொஷின் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும், அதை விடுங்க. மற்றபடி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து உங்களால் 30 to 40 செகண்ட்லேயே போட்டுற முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் லேர்ன் பண்ணணும். சரி, இந்த கொஷின் ஒரு 12th பாயிண்ட்டை கொடுத்தா என்ன சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே சைன் ஸ்கொயர்டா, ஓகே, இதுக்குள்ள லிங்க் வந்து இப்படி இருக்குது, சீக்கனா டேன் இங்கே லிங்க் இருக்குது, இப்படியும் போட்டலாம். டேரெக்டாக லிங்க் வச்சு போடலாம். சைனுக்கும் காஸ்க்குள்ள இது என்ன? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் 1. ஓகே, இது எடுத்து போட்டுருவோம். சைன் ஸ்கொயர் காஸ் 2 காமனாக எடுத்திங்கன்னா இது 1. ஓகே, சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அதுவும் தெரியும். ஸோ 4 காமனாக எடுத்திங்கன்னா 4 1. cosecant squared minus cot squared 1. cosecant square minus cot squared. இங்கே 5 காமன், பட் cosecant squared minus cot squared தான் 1. ஆனால் இங்கே cot squared minus cosecant squared இருக்குது, அதனால் -1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 + 4 6 6 - 5 is 1. ஸோ இதுதான் இப்படி பண்ண வேண்டியது. ஆன்சர் இஸ் 1. இது வந்து ஒரு நார்மல் சம் தான். நார்மல் சம்மு இங்கே எல்லாமே டைரெக்டாக இருக்குது. சைன் ஸ்கொயர் பார்த்து, ஸோ இந்த அப்ரோச் தான் நம்மளுக்கு வேணும். ஒரு 12th ஸ்டூடெண்ட் அப்ரோச் தான் இந்த கொஷின் பார்த்து. ஓகே, இதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இந்த நம்பர்ஸ்லாம் இல்லை வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன கொடுக்கவே இல்லை, நீங்களும் ஒரு வேல்யூ ஃபிட் பண்ணி பாருங்கள். ஐம் டேக்கிங் ஏஎஸ் சம், லெட்ஸ் டேக் 45 டிகிரி. என்னுடைய கம்ஃபர்டபுள் டைம் ஒரு வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கனால 45 டிகிரி போடுறேன். sin 45 எவ்வளோ? 1/√2. 1/√2 ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ? 1/2. 1/2 into 2 1. I am putting A as 45 டிகிரி. ஏக்கு பதிலாக 45 போட்டுனா sin 45 is 1/√2. 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 1/2. 2 to cancel 1. Secant 45 இந்த √2. √2 ஸ்கொயர் எவ்வளோ? 2. 2 into 4 8. ஓகே, cot 45 is 1. 5 into 1 is 5. cos 45 வந்து cos 45 1/√2. 1/√2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 1/2. 1/2 into 2 1. மைனஸ் tan 45 is 1. -1 into -4. cosecant 45 is √2. √2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 2. 2 into 5 is 10. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். இது வந்து 15 வரும். 15 - 14. ஓகே, இஸ் 1. இப்போ நான் சொன்ன அப்ரோச் வந்து A = 45 டிகிரின்னு போட்ட அப்ரோச். இந்த கொஷினை பொறுத்தவரை இது பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் தெரியாது. பட் வெவ்வேறு கொஷினில் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் உள்ள கொஷின்லாம் வந்து இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வேல்யூ ஃபிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அது என்னென்ன கொஷினுக்கு பின்னாடி ஒரு ஃபியூ கொஷின்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாங்க. 1 + tan A + secant A 1 + cot A - cosecant A. நான் முன்னாடியே சொன்னது தான், வேல்யூ ஃபிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அது ஃபஸ்ட்டு போடுறேன், அப்புறம் நார்மல் வேலையும் போடுறேன். வேல்யூ ஃபிட் பண்ணுங்கள். A = 45. ஏன் 45 எடுக்கணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இது மாதிரி ஃபிட் பண்ணும்போது ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டில் போயிடக்கூடாது. இன்ஃபினிட்டில் உங்களால் அது ஆன்சர் இன்ஃபினிட்டில் போய் நின்றுடக்கூடாது. அந்த மாதிரி வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் கம்ஃபர்ட் ஜோன் வரும். இப்போ நான் A = 40 19 வைக்கிறேன்னு வச்சுப்போம், tan 90 is infinity. ஸோ A = 0 வைக்கிறேன்னு வச்சுப்போம், cot 0 is infinity. ஸோ இந்த இன்ஃபினிட்டி வராமல் ஒரு சேஃபான வேல்யூ வேணும்னு பார்த்துங்க. நான் 45 வைக்கிறேன். இப்போது ஒன்றா எடுத்துங்க. 1 tan 45 is 1 + secant 45 is √2. ஓகே, இங்கே 1 + 1 - √2. cosecant 45 is √2. 2 + √2 2 - √2 என்ன? 2 + √2 2 - √2. ஃபார்முலா என்ன? A + B A - B. A square minus B square. So 4 - 2. Answer is 2. ஸோ இது 45 டிகிரி போட்டிங்கன்னா ஆன்சர் 2 வருது.
நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் போடுங்க, ஆன்சர் 2 தான் வரும். சரி, நீங்கள் கம்ஃபர்ட் வேல்யூ நான் 45 போடுறேன், நீங்கள் 30 போடுங்க, 60 போடுங்க, 120 போடுங்க, எது வேணாலும் போடுங்க, ஃபைனல் ஆன்சர் 2 தான் வரும். இது வந்து ஷார்ட்கட். பட் இது இப்படி தான் பண்ணுமான்னா, ரெகுலர் வே தெரியாமல், பேஸ் தெரியாமல் நீங்கள் ஷார்ட்கட்லாம் அப்ளை பண்ணாதீங்க, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ பஸ் பேஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ் நான் என்ன பண்ண போகிறேன், 1 + tan a எல்லாமே நான் வந்து டினாமினேட்டர் மாற்றிங்க. 1 + tan a வந்து sin a upon cos a plus 1/cos a இது போட்டுக்கிறேன். ஓகே, சிமிலர்லி 1 + cos a upon sin a minus 1 upon sin a. இப்போ cos a தான் காமன், cos a வந்து எல்சிஎம், மேலே என்ன வரும், 1 + sin a plus cos a, டினாமினேட்டரில் cos a, இந்த சைடு 1 + sin a plus cos a minus 1 upon sin a. ஓகே, சரி, இப்போது டினாமினேட்டருங்க sin a இருக்குது, cos a ரெண்டே மல்டிபிள் தான் பண்ண போகிறீங்க. ரெண்டு காமனாக உள்ள விஷயம் என்ன, sin a plus cos a plus 1, sin a plus cos a minus 1. இது ஏன்னு வச்சுங்க, ஃபுல்லாக ஏன்னு வச்சிங்கன்னா a plus 1, இது a minus 1. a plus 1 a minus 1 என்ன, a square minus 1 square. ஓகே, அப்போ sin a plus cos a whole square minus 1 square upon sin a cos a. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ண a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ண a sin square plus cos square plus 2ab. sin square plus cos square என்ன வரும், 1. ஸோ 1 minus 1 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் வித் வாட், 2 sin a cos a. ஸோ இதுதான் வந்து நிற்கும் டினாமினேட்டரில் sin a cos a. ஆன்சர் வந்து 2. இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், பட் இதெல்லாம் எக்ஸாமில் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு நார்மல் டாபிக் மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து நார்மல் வே ஆஃப் சால்விங். யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் மெத்தட். பட் எக்ஸாமில் இந்த மாதிரி வேல்யூ ஃபிட் பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி வேல்யூ எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னா, இன்ஃபினிட்டி வராத மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் ஃபிட் பண்ணுங்கள். கம்ஃபர்ட் வேல்யூ ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்டில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. cos power 6 plus sin power 6. ஓகே, இது வந்து எப்படி இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் இது முதல்ல இந்த வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது தான், இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ ஃபிட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கம்ஃபர்ட் வேல்யூ எடுங்க, எத்தனையோ வேல்யூ இருக்குது, எது வேணாலும் எடுக்கலாம். ஐ எம் புட்டிங் a ஈக்குவல் டு அகெயின் 45 போடுறேன். 45 போட்டிங்க அப்படின்னா cos, ஏன் சார் a ஈக்குவல் டு 45 போட்டிங்கன்னா வேறு எந்த வேல்யூன்னு போடுங்க, பட் 45ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா சைன் அண்ட் காஸ்ட் ஒரே வேல்யூ இருக்கும், அதுக்காக. சரியா, ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்டில் இருக்குது. நீங்கள் a ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எல்லா ஆன்சர் ஒரே ஆன்சர் ஃபிட் ஆகும். ஸோ நம்மளுக்கு காம்ப்ளிகேட் ஆகக்கூடாததுனால நம்ம வந்து a ஈக்குவல் டு 45 போடுறோம். cos 45 எவ்வளோ, 1/√2. 1/√2 பவர் 6 ப்ளஸ் 1/√2 பவர் 6. இது முதல்ல என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 1/2. 1/2 பவர் 3. இதே மாதிரி 1/2 பவர் 3. 1/2 எவ்வளோ, 1/8 ப்ளஸ் 1/8 அப்ளை பண்ணிங்கன்னா 2/8 வரும். 2/8 வேல்யூ எவ்வளோ, 1/4. ஸோ ஆன்சர் வந்து 1/4. ஸோ 1/4 வரது ஆன்சர். இப்போ நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணுங்கள், எது இதெல்லாம் 1/4 வருதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் டேக் திஸ் cos a ஈக்குவல் டு 45. a ஈக்குவல் டு 45 அப்படின்னா cos 45 இஸ் 1/√2. 1/√2 இன்ட்டு இது ஒரு 1/√2 எவ்வளோ, 1/√2 இன்ட்டு 1/√2 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/√2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2 தான் வந்து நிற்கும். ஸோ
ஸோ 1/2 1/√2 into 1/√2 1/2 1/2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1/4 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ எவ்வளோ 1 மைனஸ் 3/4 1 மைனஸ் 3/4 எவ்வளோ 1/4 நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. உடனே டிக் பண்ணிடாதீங்க, மற்றதையும் செக் பண்ணுங்கள். இதோட வேல்யூ எவ்வளோ 1 + 3 into 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ எவ்வளோ வருது 1 + 3/4. இது 7/4 வருது. நம்மளுக்கு வந்து 1/4 வரணும். ஸோ இதுக்கு ஆன்சர் கிடையாது. இன்னொன்று இங்கே வாங்க 1 மைனஸ் 3 into 1/2 1/2 ஹோல் கியூப் எவ்வளோ 1/8. இது செப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5/8 வரும். இதுவும் தப்பு. ஓகே, இது வந்து 1/2 1 மைனஸ் 3 1/2 பவர் 6 பண்ணிங்க அப்படின்னா 2 பவர் 6 2 பவர் 6 எவ்வளோ 64. ஸோ 61 டிவைடட் பை 64. இதுவும் தப்பு. ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஃபிட் பண்ணிங்கனாவே ஒரே ஒரு வேல்யூ தான் ஆன்சர். மோஸ்ட்லி ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு நார்மல் வே அப்படின்னா a³ + b³ a³ + b³ ஃபார்முலா என்ன அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. a³ + b³ ஃபார்முலா a + b into a² + b² minus ab. இந்த ஃபார்முலாவை பவர் 6க்கு ரைஸ் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் இட். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷினில் வந்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நான் சொன்ன மாதிரி 45 டிகிரியோ எந்த டிகிரியோ யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. tan a plus cot a secant a minus cot a cos a cosecant a minus sin a. Again you can fit the value. நீங்கள் நார்மலாக போடுறதுனால போடலாம். பட் யூ கேன் சப்ஸ்டியூட் சம் வேல்யூ. காட் டேன் இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வேல்யூ a = 45 45 போட்டு பாருங்கள். யூ கெட் 1 + 1 சாரி 1 + 1 tan 45 is 1 cot 45 is also 1. இது வந்து √2 minus 1/√2. இதுவும் அதே தான் √2 minus 1/√2. சால்வ் பண்ணுங்க எழுதிடு. திஸ் இன்ட்டு திஸ் 2 minus 1 is 1/√2. அதே மாதிரி தான் இதுவும் 1/√2. இது வந்து 2. ஸோ √2 into √2 எவ்வளோ 2. ஸோ 2 into 2 cancel, answer is 1. இது நார்மல் வே சால்விங். இது ஷார்ட்கட்டு. நார்மல் வே என்ன sin by cos cos by sin 1 by cos cos கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் 1 by sin மைனஸ் sin கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே சைனு காசு இருக்கும், மேலே வந்து ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணி வேல்யூட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்து நிற்கும். இது நார்மல் வே. பட் இப்போ நீ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகும். ஆஃப் சாய்ஸில் எது வருதோ ஃபிட் ஆகுறதோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். cot a plus cosine a whole square minus 1 upon cot a plus cosine a whole square plus 1. Okay, then what is this? இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் வேல்யூ ஃபிட் பண்ணலாம். 2-3 வேல்யூ நான் ட்ரை பண்ணுறேன், எப்படின்னு பார்ப்போம். நான் a = 90 போடுறேன். a = 90 டிகிரி. எனக்கு இன்ஃபினிட்டி வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, என்ன வேணாலும் போடலாம். cot 90 0, cosecant 90 1 whole square minus 1 upon cot 90 0 plus 1 whole square plus 1. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்தது 1 squared is 1, 1 minus 1 is 0 divided by 2. ஆன்சர் 0 வரும். 90 போட்டால் 0 வர ஒரே ஆன்சர் வந்து cos a மட்டும்தான். 90 போட்டிங்கன்னா a = 90 போட்டிங்கன்னா tan 90 is infinity, secant 90 also infinity, sin 90 is 1, cos 90 is 0. ஸோ ஆன்சர் 0 வரும். இப்படி தான் இது இப்படி தான் நார்மல் வேல பண்ணலாம் ஷார்ட்கட்டில். நார்மல் வே என்ன அப்படின்னா இது வந்து cot a என்னவா cos a upon sin a, cosecant என்ன 1 upon sin a, ரெண்டுக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. 1 + cos a upon sin a எவ்வளோ, sin a ஹோல் ஸ்கொயர் பண்ணினா sin squared a கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கங்க. நியூமரேட்டரில் என்ன பண்ணுறேன் அதே டினாமினேட்டரில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா cos a தான் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு 3-4 ஸ்டெப் வரும், அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த கொஷின் பார்த்தோன்னே நான் போடுற மாதிரி நீங்களும் வந்து அப்படி டேரெக்டாக போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் வருது, ஓகே இந்த வந்தால் இது வரும், அந்த ரூட் தெரிஞ்சு போய் பார்த்து அப்புறமேட்டு இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகும். சிம்பிளி ரீப்ளேஸ் cot a as சம்
cot A is what? Cos A upon sin A. Cosecant A is what? 1 upon sin A. இது சிம்பிளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் cos A. Sin A plus cosecant A whole square plus cos A plus secant A whole square will be equal to, again வேல்யூ நானே சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலான்னா அகெயின் A equal to 45. எனக்கு அதுதான் வந்து 90 கொடுக்காது, சாரி இன்ஃபினிட்டி கொடுக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா இது √2, சாரி 1/√2 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி √2 1/√2, சாரி மாற்றி வந்திருக்கும், ப்ளஸ் தானே மாற்றிக்கிங்க. இது கிராஸ் மல்டிப்ளைனா √2 × √2 2, 1 + 2 3, 3 upon √2 whole square, 3 upon √2 whole square. இப்போ என்ன வரும்? 9/2 ப்ளஸ் 9/2, 18/2, 9 தான் ஆன்சர். ஸோ 9 வரதை பாருங்கள். A = 45 போட்டிங்கன்னா tan 45 is 1, இது 1, 1 square + 1 square, 1 + 1 2, 2 + 3 is 9 வரல. இது 1, 1 கேன்சல், 5 தான் வருது வரல. இது 0, இது 1, இது 1, 0 வருது வரல. இது 1, 1, 1 + 1 + 1 7, 9. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் உங்களால். நார்மலேயும் போடலாம். A - this எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் ப்ளஸ் cosecant ஸ்கொயர் ப்ளஸ் 2 sines of sin A cosecant A 2 வரும். cos ஸ்கொயர் ப்ளஸ் secant ஸ்கொயர் ப்ளஸ் 2 cos × sin secant A, அங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு cos ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு cos ஸ்கொயர் வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் வில் கெட் cos ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் இஸ் 1. cosecant ஸ்கொயர் இருக்கும், secant ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் 2 இருக்கும். ரெண்டையும் நீங்கள் சிம்பிளி பண்ணி வந்தீங்கன்னா cosecant ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 + tan ஸ்கொயர், 1 + cot ஸ்கொயர், secant ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 + tan ஸ்கொயர், அங்கே ஒரு 1 வரும், இங்கே ஒரு 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் திஸ் ஈக்குவேஷன். பட் இது நார்மல் வே சால்விங். பட் இந்த மாதிரி வேல்யூ ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்டில் ஆன்சர் வந்துடும். திரும்ப சொல்கிறேன், இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருங்க, அப்போனா தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட், the value of cos squared alpha plus cos squared alpha plus 120 degree plus cos squared alpha minus 120 degree is equal to. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷினு. பட் ப்ராசஸ் நார்மலாக இறங்குனீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 pages அதை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் சிம்பிள் ப்ராசஸ் பார்த்துக்குங்க. இது ஒரு ஈக்குவேஷனுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்னது தான், ஈக்குவேஷன் எத்தனை இருக்கோ அதோட வேரியபிள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே நீங்களே வேல்யூ ஃபிட் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் கூட, ஈக்குவேஷன் என்ன ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும், ஈக்குவல்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வேரியபிள் இருக்குது, ஆல்ஃபான்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஆல்ஃபாவை நானே ஃபிட் பண்ணுறேன், சம் வேல்யூவை ஃபிட் பண்ணுறேன். ஐ எம் புட்டிங் ஆல்ஃபா = 0. நீங்கள் எந்த வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். காஸ் ஆல்ஃபா 1 தானே, அதனால் வந்து காஸ் 0 1 தானே, அதனால் நான் வந்து 0 வச்சு ட்ராவல் பண்ணுறேன். நார்மலே அப்புறம் சொல்கிறேன். ஆல்ஃபா = 0 போட்டினா காஸ் ஆல்ஃபா வந்து 1. ஓகே, ஆல்ஃபா 0னா காஸ் ஸ்கொயர் 120, காஸ் ஸ்கொயர் 120 ப்ளஸ் 0னா காஸ் ஸ்கொயர் மைனஸ் 120. காஸ் ஸ்கொயர் மைனஸ் 120, காஸ்குள்ள டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா தான். காசில் நெகட்டிவ் இருந்தாலும் காஸ் வேல்யூ பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இது இஸ் நத்திங் பட் காஸ் ஆஃப் 120 தான். இது மைனஸாக இருந்தால் கூட காஸ் ஆஃப் 120, அப்படி இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் தான் வரும். காஸ் ஸ்கொயர் 120. இப்போ காஸ் 120யோட வேல்யூ எவ்வளோன்னா -1/2, -1/2. இதுவும் வந்து -1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வருது? 1 + 1/4 + 1/4 is 1 + 1/2. ஸோ 1/4 + 1/4 is 1/2. 1/2 + 1 வந்து 3/2. ஸோ எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள், 0 போடுறதுனால. இதுதான் வந்து இந்த சம்மை வந்து நீங்கள் டீல் பண்ணுற ஒரு நார்மல் வேல இருந்தால். எக்ஸாம் ஹாலில் இப்படி தான், இந்த அப்ரோச் தான் வேணும். ஷார்ட்கட் வாங்க, ஷார்ட்கட் தான் இது. நார்மல் வே வாங்க. நார்மல் வேக்கு நீங்கள் 2-3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். cos 2a ஃபார்முலா என்னென்னா 2
cos squared a minus 1. இப்போது இதில் வந்து cos squared a என்ன அப்படின்னா 1 plus cos 2a upon 2. இதுதான் வந்து cos squared a ஓட ஃபார்முலா. இந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும் ரெண்டு இடத்துல. முதல்ல வந்து cos squared ஆல்ஃபான்னு இருக்குல்ல, அதை விட்டுருங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 plus cos of 2 times of this by 2. இது 1 plus cos of 2 times of this upon 2. இந்த ரெண்டையுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். cos squared ஆல்ஃபா அப்புறம் பார்த்துக்கலாம். 1 plus cos of 2 times of alpha plus 120 upon 2 whole upon 2. அந்த ரெண்டு மட்டும் எடுக்கிறேன். plus 1 plus cos of 2 times of alpha minus 120 by 2. ஓகே, இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணாச்சு. ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 1/2 அது மட்டும் வந்துடும். ஸோ 1/2 + 1/2 வந்து தெரியும் 1. இப்போது cos 2 alpha plus 240 plus cos 2 alpha minus 240 by 2. வெளியில் ஒரு cos squared ஆல்ஃபா இருக்குது, அதை பார்த்துக்கலாம். cos இது வந்து சின்னு வச்சுக்கோங்க. cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா, அது ஞாபகம் வச்சுக்கணும். cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. அதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கிறது. cos c plus cos d 2 times of cos c plus d by 2 cos c minus d by 2. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 plus 2 times of this plus this உள்ளுக்குள்ள டிகிரி cos this plus this minus 2 காணிச்சா 4 ஆல்ஃபான்னு வரும். by 2 வந்து 2 ஆல்ஃபா தான் வந்து நிற்கும். சரியா? சிமிலர்லி cos this minus this மைனஸ் பார்த்தீங்கன்னா 480 வரும். 480 by 2 அது 240 தான். இதுதான் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் by 2, அது கேன்சல். ஸோ 1 ப்ளஸ் வெளியில் ஒரு cos squared ஆல்ஃபா இருக்குது. இந்த cos squared ஆல்ஃபா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos squared ஆல்ஃபாவை ஒன் ப்ளஸ் cos 2 alpha by 2ன்னு போட்டுக்கிறேன். cos 240 நம்மளுக்கு வேல்யூ தெரியும். cos 240 வேல்யூ எவ்வளோ? cos 180 ப்ளஸ் 60. cos 180 ப்ளஸ் 60 தேர்ட் குவாட்ரண்ட்டில் அந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ மைனஸ் 1/2 cos 2 alpha. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா இதில் 1/2 வெளியில் வந்துடும். ப்ளஸ் cos 2 alpha by 2 இருக்கும். மைனஸ் cos 2 alpha by 2 இருக்கும். இது கேன்சல், இது கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 1/2 இருக்குது. இந்த 1 ஆல்ரெடி இந்த 1 ரெண்டே ஆட் பண்ணால் வில் கெட் 3/2. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் எம்சிக்யூவில் கேட்குறாங்க. எம்சிக்யூவில் கேட்குறாங்க அப்படின்னா எம்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். இந்த வீடியோவை இந்த கொஷினை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வச்சு ஒரு கொஷினு ஒரு 12th நம்ம வந்து பிக் கொஷின் சொல்லுவோம்ல, அந்த டைப் ஆஃப் கொஷினை வந்து எம்சிக்யூவில் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா 0 போட்டிங்கன்னா ஃபியூ செகண்ட் ஆன்சர் வந்துடும். பட் இது நீங்கள் போட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது தெரியாமலாம் இருக்கவே கூடாது. இந்த ப்ராசஸ் போட்ட பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து 0 டிகிரி போட்டாவே ஆன்சர் வந்துடுங்கிறத கான்ஃபிடண்ட்டோட உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் 3/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க.
the value of the expression of root 3 cos 20 degree minus secant 20 degree is equal to இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் என்னன்னா இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து சம் மாடிஃபை பண்ணாவே இதில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வேல்யூலாம் போட முடியாது. காஸ் 20 கொசிகன் 20 டிகிரிலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, அதேமாதிரி சீக்கன் 20ன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற வேல்யூ கொஞ்சம் மாடிஃபை பண்ண தெரியும். எப்படி ரூட் 3 கொசிகன் 20 எப்படி எழுதலாம், 1/sin 20 minus 1/cos 20. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, root 3 cos 20 minus sin 20 upon sin 20 into cos 20. Fine. Denominator sin 20 into cos 20. Denominator மறந்துடுங்க, இப்போ நியூமினேட்டர் மட்டும் வாங்க. டினாமினேட்டர் ஓரமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ root 3 cos 20 minus sin 20. டினாமினேட்டர் அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டினாமினேட்டர் அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், √3/2 cos 20 minus 1/2 into sin 20. இந்த √3/2 மட்டும் நான் எப்படி எழுதலாம்னா sin 60 எழுதலாம். இது வந்து sin 60 cos 20 மைனஸ் இது வந்து 1/2 இருக்குது, 1/2 cos 16 எழுதலாம், sin 20. 2 வெளியில், கீழே sin 20 cos 20 இருக்குது. இப்போ என்ன, sin A cos B minus cos A sin B, sin A cos B minus cos A sin B. இது என்ன ஃபார்முலானா sin A minus B ஓட ஃபார்முலா. sin A minus B ஃபார்முலா என்ன, sin A minus B ஃபார்முலா இது. அப்போ sin Aங்கிறது 60 டிகிரி, Bங்கிறது 20 டிகிரி. அப்போ sin A minus B என்ன வரும், sin 60 minus 20 is 40 divided by sin 20 cos 20. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin 2 டிகிரி, sin 2 θ ஃபார்முலா என்ன, 2 sin A cos A. அந்த மாதிரி இது sin 40 எப்படி போடலாம், sin 40 இஸ் ஈக்குவல் டு 2 times of sin 20 into cos 20. அப்படி பார்த்தீங்கன்னா 2 into sin 20 into cos 20. டினாமினேட்டர்லேயும் அதே தான் இருக்குது. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ யூ லெஃப்ட் வித் 2 into 2 4. ஸோ ஆன்சர் 4. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த கொஷினை வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இது அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த √3/2 வந்து sin 60 மாற்ற தெரியும். ஏன் சார் sin 60 போட்டிங்க, cos 30 கூட போட்டுக்கலாம். பட் இது போட்டால் தான் இதுக்கு வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது லாஜிக்காக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் ப்ராக்டிஸில் இதை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். tan 15 degree equal to 2 minus √3. இந்த வேல்யூ ஆஃப் tan 15 degree cot 75 degree plus tan 75 degree cot 15 degree என்ன. tan 15 degree 2 minus √3 கொடுத்தாச்சு. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பட் இது கொடுக்கலனா கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து tan 15 degree வேல்யூ 2 minus √3 தெரியணும். எப்படி, tan A minus B ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். tan A minus B ஃபார்முலா என்ன, tan A minus tan B upon 1 plus tan A into tan B. அந்த ஃபார்முலாவில் A equal to 45 போடுங்க, B equal to 30 போடுங்க. போட்டிங்கன்னா A minus B வந்து 45 minus 30 15 டிகிரி வரும். அதுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ tan 15 டிகிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இது கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷின் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் கொஷின், இது அல்ஜிப்ரா கொஷினாக மாற்றுறேன். எப்படி, வெரி சிம்பிள். இங்கே 15 டிகிரி தானே கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் 15 டிகிரியாகவே மாற்றுங்க. tan 15 டிகிரி cot 75 நத்திங் பட் tan 15 டிகிரி தான். ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால், சாரி ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். ஸோ cot 75 is nothing but 90 minus 75 is 15 degree. இது tan 15 degree, இது ஒரு tan 15 degree, இது tan 15 degree. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது tan square 15 degree. ஓகே, ப்ளஸ் இது வந்து tan 75 degree நான் 15 மாற்ற சொன்னேன். அப்போ இது cot 15 degree, cot 15 into cot 15, cot square 15 degree. ஓகே, இப்போ காட்டை நான் டேனாக மாற்றுறேன். எப்படி, 1/tan 15 degree.
ஓகே, tan ஸ்கொயர் 15 ப்ளஸ் 1 அப்பான் tan ஸ்கொயர் 15 இதுதான் கொஷின். நம்ம அல்ஜிப்ராவில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² கண்டுபிடிக்குமோ அந்த ஃபார்மேட்டில் இதை போட்டாவே போதும். நான் x ஈக்குவல் tan 15 வச்சுக்கிறேன், 1/x சப்போஸ் 1/tan எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ x ஈக்குவல் டு tan 15 டிகிரி, x ஈக்குவல் டு tan 15 டிகிரி, அது 2 மைனஸ் √3. 1/x கண்டுபிடிங்க. 1/x எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 அப்பான் 2 மைனஸ் √3 ரேஷ்னலைஸ் பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் √3 கீழே வந்து 2 ப்ளஸ் √3 இன்ட்டு 2 மைனஸ் √3 4 மைனஸ் 3 இஸ் 1ன்னு வந்துடும், கீழே 1 வரும். இப்போ இது x, இது 1/x ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4. ஓகே, x ப்ளஸ் 1/x வந்துச்சு. நம்ம x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x வேணும். x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு x 2x இன்ட்டு 1/x ஈக்குவல் டு 16 வரும். கேன்சல் 2 அங்கே போனால் 14. ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம்மை அல்ஜிப்ரா சம்மா மாற்றிட்டேன். ஸோ அல்ஜிப்ராவில் வந்து இந்த டெம்ப்ளேட் நம்பர்ஸ் x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3 வந்தால் என்ன, 4 வந்தால் என்ன, 5 வந்தால் என்ன, அந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தாவே இதில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் இருக்குமோ, அந்த நம்பர் ஒரு லிஸ்ட்டு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா tan 15 டிகிரி இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் அப்படியே அல்ஜிப்ராவை மாற்றிட்டீங்கன்னா ஃபியூ செகண்டில் போடலாம். x ப்ளஸ் 1/x ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x கொடுக்கல உள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட், secant a plus tan a equal to 5/3, then find the value of cos a. இது ஒரு டெம்ப்ளேட் கொஷின், அடிக்கடி கேட்குற கொஷின். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டு சொல்கிறேன். நார்மலாக போடுற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் கூட பெரிய கஷ்டமான ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. சரி, எப்போ இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா சீக்கன் அண்ட் டேன் ஒரு பேர், அதே மாதிரி கொசிகன் அண்ட் காட் ஒரு பேர், இந்த 2 பேர் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, இப்போ நான் என்னென்ன சீக்கன் அண்ட் டேன் பேருக்கு சொல்கிறேன்னா அதே தான் கொசிகன் அண்ட் காட்டுக்கு பேர், அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ, இது நம்மளுக்கு தெரியும். ஃபைன். இப்போது சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் tan ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு 1. இதில் தான் எடுத்துட்டேன். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ. இது அப்ளை பண்ணலாம். a ப்ளஸ் b a மைனஸ் b ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போது சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ கொடுத்துருக்கான் 5/3. இப்போ இது நான் கண்டுபிடிக்க போகிறேன். சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ ஈக்குவல் டு 3/5. இது அங்கே போய் தான் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ ஈக்குவல் டு 5/3. இது ஒரு ஈக்குவேஷன், இது அனதர் ஈக்குவேஷன். ப்ளஸ் வச்சு கொடுத்துருக்க ஈக்குவேஷன், இதை வச்சு நான் கண்டுபிடிச்சா அனதர் ஈக்குவேஷன். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா tan a tan கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் ஆஃப் சீக்கன் ஏ மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 3/5 ப்ளஸ் 5/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 25 டிவைட் பை 15 ஈக்குவல் டு 2 சீக்கன் ஏ. சீக்கன் ஏ என்ன? இது 34 வரும். 2 கேன்சல் ஆனால் 17/15. ஸோ கேட்குறது காசே வந்து என்ன? இதோட ரெசிப்ரோக்கல். ஆன்சர் இஸ் 15/70. இது ஆன்சர். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையில் என்னென்னா, இப்போ நான் என்னென்ன விஷயம் சொன்னேன்னா சீக்கன் அண்ட் டேன் பேர் இருந்தாவே இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் வருது, அதோட ரெசிப்ரோக்கல். இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது, அப்படியே சால்வ் பண்ணாவே இருக்கு த ஆன்சர். இப்போ இந்த சொன்ன விஷயம் எல்லாமே, இந்த போர்ஷனில் சொன்ன எல்லா விஷயமுமே அப்படியே கொசிக்கன் அண்ட் காட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் இந்த சீக்கன் கொசிக்கன் டேனுக்கு பதிலாக கொசிக்கன் காட் போட்டிங்கன்னா
இதே ப்ராசஸில் உங்களால் எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியும். இது நார்மல் வே ஆஃப் சால்விங். இதுவே கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே இந்த ஸ்டெப் வந்துடலாம். எடுத்தோன்னே இந்த ஸ்டெப் வரலாம். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டது, பட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த ஸ்டெப் வந்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் தான். சரி, இதே ஒரு 30 to 40 செகண்டில் போட்டுடலாம். பட் சின்ன ஷார்ட்கட்டும் இருக்குது, அதுவும் கொஞ்சம் லாஜிக்கலாக அப்ளை பண்ணுங்கள். கேட்குறது வந்து cos A. cos A ஆல்வேஸ் -1 to +1 இதோட வேல்யூவில் தான் இருக்கும். காஸ் அண்ட் சைன் ரெண்டுமே வந்து -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். +1 to -1 தான் இருக்கும். அப்படி பார்த்தா இது 1ஓட எக்ஸிட் ஆகுது. இது இல்லை ஆன்சர். இது 1ஓட எக்ஸிட் ஆகுது. எய்தர் திஸ் ஆர் திஸ், ரெண்டு ஆன்சர் தான். சரி, காசோடைய கான்செப்ட் என்ன? adjacent side divided by hypotenuse. hypotenuse 17, இங்கேயும் hypotenuse 17. 17 பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 15, 17. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர், பித்தாகரசன் ட்ரிப்ளெட். சரி, நான் இதுதான் ஆன்சர்னு நான் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுறேன். ஜஸ்ட் அஸ்யூம் இட், திஸ் இஸ் த ஆன்சர். அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறேன். அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு 8/7 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து 8, ஹைப்போட்டனிஸ் 17, ஆப்போசிட் சைடு வந்து 15. ஸோ இதுதான் ஆன்சராக இருந்துச்சுன்னா இதை நான் சொல்கிறேன் ஷார்ட்கட். ஆப்போசிட் சைடு வந்து 15, அட்ஜசன்ட் சைடு வந்து 8, ஹைப்போட்டனிஸ் வந்து 17. இதுதான் ஆன்சராக இருந்தால் இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, எடுத்துன்னு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. எது திஸ் ஆர் திஸ். இப்போ இதை எடுத்து இங்கே ஃபிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 5/3 வருதான்னு பார்ப்போம். சீக்கன் ஏங்கிறது என்ன? ஹைப்போட்டனியஸ் டிவைட் பை அட்ஜசன்ட். ஹைப்போட்டனியஸ் எவ்வளோ? 17. அட்ஜசன்ட் எவ்வளோ? 8. ஆக்சுவலாக அட்ஜசன்ட் 8 கிடையாது, பட் இது அசியூம், இதுதான் ஆன்சர்னு அசியூம் பண்ணுறோம் பார்க்குறேன். tan A என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் எவ்வளோ? 15 டிவைட் பை 8. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get this 32 divided by 8, 4 வரும். பட் இங்கே 5/3 இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டு ஆன்சர் உடனே எலிமினேட் பண்ணலாம். எய்தர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணும்போது ஏதோ ஒன்று மட்டும் செக் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். சப்போஸ் அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது செக் பண்ண வேண்டாம், இதுதான் ஆன்சர். ஏன்னா மற்ற மூணுமே கண்டிப்பாக தப்பு. ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாமே, நாட் ஓன்லி ட்ரிக்னாமெட்ரி, எனி கொஷின் டக்குன்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்க ரெண்டு ஆப்ஷனில் அப்படியே அதை தூக்கி ஆப்ஷன் சாய்ஸில் ஃபிட் பண்ணி பாருங்கள், கொஷினில் ஃபிட் பண்ணி பாருங்கள். ஒன்று மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர், ஆகலைன்னா இன்னொன்று செக் பண்ணவே வேண்டாம், அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி கொஷின் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணால் ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் கொடுக்குற டாபிக்.